வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா நம்பர்களும் வைங்க. ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். 15ஆம் தேதி 4வது மாதம் 2025 சிறிசக்தி ட்ரவுக்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நடைபெறுது. நல்ல ஒரு கம்பெனி தான் பார்த்திங்கன்னா இந்த சிறிசக்தி கம்பெனி. இந்த கம்பெனிக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா 463வது ட்ராவாக நடைபெறுது. முன்னாடி நாள் திங்கக்கிழமை நடந்த ட்ராவுக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 974 ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு 4 எடுத்திருந்தோம், பாஸ் ஆயிருந்துச்சு. பி போர்டில் 4, சி போர்டில் 7 அப்படின்னு சொல்லி போர்டு நம்பர்ஸ் எடுத்திருந்தோம். அப்படியே உல்டாவாகிருச்சு. பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த ஆல் போர்டு நம்பரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம 2, 4 அப்படின்னு சொல்லி ஆல் போர்டில் எடுத்திருந்தோம். நமக்கு பவரில் வந்துருச்சு 7ன்னு. பார்த்திங்கன்னா 7 வர்றதுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக வாய்ப்பு இருந்துச்சு. நம்ம 7 எடுத்திருந்தோம், மாற்றி கொடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா சி போர்டில் நம்ம கொடுத்ததில் 4 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு 4. ஆல் போர்டு நம்ம கொடுத்ததில் சொல்லி தான் கொடுத்தோம். 1,00,000% ஸ்ட்ராங்கான வெற்றி கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்மளுடைய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு நம்பர்ஸ் தொடர்ந்து மிஸ் ஆகிறதே கிடையாது. தொடர்ந்து நம்ம வின்னிங் கொடுக்குறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம சிறிசக்தி ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நமக்கு செவ்வாய்க்கிழமை நடைபெறுது. 15ஆம் தேதி 4வது மாதம் 2025. சிறிசக்தி ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கிலேருந்து கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் நம்ம கொடுக்குறோம். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நம்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் என்ன வரும், பி போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சி போர்டு என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் நமக்கு 2 வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குங்க. 7 வர்றதுக்கு ஏ போர்டில் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. 2, 7 நம்மளுடைய கணக்கில் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2 வரணும், இல்லாட்டி 7 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பி போர்டில் 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. 9 கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க, நல்ல நம்பர் தான். பார்த்திங்கன்னா இல்லாட்டி 1 வர்றதுக்கு பி போர்டில் வாய்ப்பு இருக்குது. 9, 1 அப்படின்னு சொல்லி பி போர்டு எடுத்திருக்கோம். சி போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் சி போர்டில் நம்மளுடைய கணக்கில் 1 தான் கிடைக்கிது. 1 வர்றதுக்கு சி போர்டு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரியே என்னுடைய கணக்கில் தெரியுது. டபுள்ஸ் வந்துச்சுனாலும் எடுத்துக்கலாம். 11, 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டபுள்ஸ் வந்துச்சுன்னா, டபுள்ஸ் எதிர்பார்த்திங்கன்னா 11ஐயும் 7ஐயும் கணக்கில் எடுத்துக்காங்க. எல்லாருமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி பெஸ்ட் நம்பர்ஸாகவும் ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம கொடுக்குறோம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு போர்டு நம்பர்ஸ் பார்த்தோம், நீங்களே பார்த்தீங்க, ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நான் எடுத்துருக்கக்கூடிய நம்பர் ஆல் போர்டில் இன்றைக்கி 2 வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஆல் போர்டு 2ஐயும் 1ஐயும் எல்லா நம்பர்களையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு. 1,00,000% பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொடர்ந்து மிஸ் ஆகிறதே கிடையாது. வின்னிங் தொடர்ந்து நம்ம கொடுத்துருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆல் போர்டு வைக்கிற நம்பர்கள் 2ஆம் நம்பரையும் 1ஆம் நம்பரையும் ஆல் போர்டு எடுத்துக்கலாம். 2, 1 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லா நம்பர்களும் ப்ளே பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுமே 2ஐயும் 1ஐயும் கணக்கில் வருதான்னு பார்த்து மேட்ச் பண்ணியும் கலந்து வைக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு டைம் கொடுக்குற கெஸ்ஸிங் எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்திங்கன்னா
இன்றைக்கி பாட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 217 ஒரு பாட்ஸ் எடுத்திருக்கேன். 217 158 217 158 இந்த 2 நம்பரையும் பாக்ஸில் வந்து எல்லா நம்பர்களும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான வின்னிங் எல்லாருமே தொடர்ந்து எடுக்கணும்னு சொல்லி தான் ஆடு ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் ஒவ்வொரு நம்பர்ஸையுமே எடுத்துகிட்டு வந்து நான் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகாது, ஸ்ட்ராங்கான வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை வந்து நம்ம ஃபுல்லாகவே கொடுக்குறோம். கண்டிப்பாக வந்து எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. வின்னிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். வெற்றிங்கிறது நமக்கு ரெகுலராகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்பர்ஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நம்பர்களுக்குமே தெரியும். பார்த்திங்கன்னா 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு இன்றைக்கி எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 286 ஒரு நம்பர் எடுத்திருக்கேன், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 517 கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 517 அதே மாதிரி 597 கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். 597 நல்ல நம்பர். பார்த்திங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. ஏ போர்டில் 7 வந்து பி போர்டில் 1 வந்து சி போர்டில் 7 வந்துச்சுன்னா 717 கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு தான் நம்பர்ஸ் பார்க்குறோம். கம்மியான நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா எல்லா நம்பர்களுக்குமே வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் நம்ம ஒவ்வொரு நம்பர்ஸையும் கொடுக்குறோம். இன்றைக்கி டபுள்ஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. டபுள்ஸ் எதிர்பார்த்திங்கன்னா டபுள் 1 தான் என்னுடைய கணக்கில் காட்டுது. அதாவது 191 277 சரிங்களா. 277 191 277 நல்ல நம்பர் தான். பார்த்திங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. 211 கூட எடுத்துக்கலாம். 497 கணக்கில் வந்துச்சுனாலும் எடுத்துக்காங்க. அதாவது முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய நம்பர் அப்படியே ரிப்பீட் ஆகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா ஃபுல்லாகவே ரிப்பீட்லாம் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கே தெரியும். இது ஒரு மெத்தேடில் நமக்கு கிடச்சிருக்கு. 211 277 191 497 அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். நீங்களே பார்க்குறீங்க. கம்மியான நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் ஒவ்வொரு நம்பர்ஸையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நம்பர்களுக்குமே தெரியும். பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான வெற்றிங்கிறது தொடர்ந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். 58 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 77 அப்படின்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 11 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நமக்கு 27 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 21 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்ல நம்பர் தான் 21. அதே மாதிரி 18 கணக்கில் வந்துச்சுனாலும் எடுத்துக்காங்க. 18 நல்ல நம்பர் தான். 17 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏபிபிசிஎஸ்சி ஆல்போர்ட் நம்பர்ஸில் பார்க்குறோம். கம்மியான நம்பர்ஸ் தான். மொத்தமே வந்து 7 நம்பர்ஸ் தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இந்த 7 நம்பருக்குள்ளே இருந்து தான் நமக்கான வின்னிங் ஏபிபிசிஎஸ்சி ஆல்போர்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். 58 77 11 27 21 18 17 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். நமக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுமே ரெகுலராக வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. கண்டிப்பாக எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. ஸ்ட்ராங்கான வின்னிங் வந்து தொடர்ந்து கிடைக்கும். எல்லாருக்குமே வின்னிங்கிறது கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை வந்து தொடர்ந்து நம்ம கொடுக்குறோம். 91 நல்ல நம்பராக இருக்குது. 51 91ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 27 11 வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. 27 11
அதே மாதிரி நமக்கு 52 77 டபுள்ஸு தான் நம்ம 4 நம்பருக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். நீங்களே பார்க்குறீங்க. டபுள்ஸ் கணக்கில் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாகவே நமக்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் கலந்தும் மேட்ச் பண்ணியும் தான் நம்பர்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் எல்லாருமே பார்க்குறீங்க. ஸ்ட்ராங்கான வின்னிங்கிறது எல்லா நம்பர்களுக்குமே கிடைக்கும். எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு சிங்கிள்ஸ் மெத்தேடில் வந்துச்சுன்னா 92 41ன்னு ஒரே நம்பர் தான் எடுத்திருக்கேன். டபுள்ஸ் மெத்தேடில் நம்ம 3 நம்பர் எடுத்திருக்கோம். 52 77 27 11 51 91 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். நல்ல நம்பர்ஸாக கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணியும் கலந்து ப்ளே பண்ணுங்கள். நம்ம வீடியோ வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய அனைத்து நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லா நம்பர்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரெகுலராகவே வந்து ஃபைனல் கெஸ்ஸிங் தொடர்ந்து நம்ம வந்து கொடுக்குறோம். விருப்பமுள்ள நம்பர்கள் வந்து 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லாருமே வந்து நம்மளுடைய குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தொடர்ந்து உங்களுக்கான ஃபைனல் கெஸ்ஸிங் ரெகுலராகவே வந்து நம்ம கொடுக்குறோம். கேஎலுக்கும் டிஎலுக்கும் தொடர்ந்து கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை இதுவரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.